இந்த 5 இளைஞர்களை கடந்த 5ஆம் தேதி காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அழைத்து சென்ற இளைஞர்களில் 4 வரை காணவில்லை. ஒருவரை காவல்துறை கஸ்டடியில் இன்றைய தினம் கொலை செய்திருக்கின்றார்கள். கொலை செய்யப்பட்ட தம்பி ஆகாஷினுடைய மரணத்திற்கு நீதி கோரியும் ஆகாஷை படுகொலை செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் இன்றைய தினம் காலை 9 மணியிலிருந்து மானாமதுரையில் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போராட்டம் காலையில் தொடங்கி மாலை வரை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த எந்த ஒரு அதிகாரியும் எங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவென்று கேட்பதற்கோ அது செவிமடிப்பதற்கோ இதுவரை வரவில்லை, கேட்கவும் இல்லை. எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை என்னவென்றால் 5 இளைஞர்களை அழைத்து சென்றிருக்கின்றார்கள். ஒரு இளைஞர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். 4 இளைஞர்களுடைய நிலை என்ன என்பதை ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவெளிக்கும் தெரியப்படுத்த வேண்டும். இந்த தம்பி ஆகாஷுடைய படுகொலைக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக திருப்புவனம் ஆய்வாளர் திலீபன், மானாமதுரை சாய்வு ஆய்வாளர் குகன் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் தனிப்படைகள் கலைக்கப்பட்டு விட்டதாக தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சார்பிலும் காவல்துறை சார்பிலும் ஒரு செய்தி குறிப்பு இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் மானாமதுரையைச் சேர்ந்த 11 பேர் கொண்ட ஒரு தனிப்படை தான் இவர்களை கைது செய்திருக்கின்றது. இந்த 16 பேர் கொண்ட தனிப்படை தான் கைது செய்திருக்கின்றது. தமிழ்நாடு அரசாங்கம் கலைத்த தனிப்படை சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் தன்னிச்சையாக எப்படி செயல்பட்டது? உடனடியாக இந்த 16 பேர் கொண்ட இந்த தனிப்படை காவலர்களை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்று போராட்ட குழுவின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட தம்பி ஆகாஷின் குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.